இங்கேருந்து நம்ம எப்படியாவது அமெரிக்காவுக்கு போய் தொத்தி தொங்கி ஒரு H1B வீசா வாங்கி எப்படியாவது போய் அங்கே செட்டில் ஆகிடணும்னு பார்க்குறோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஜப்பானில் தொங்கிட்டு இருக்காங்க. இமிகிரண்ட்ஸ் நிறையா வரும்போது என்னென்னா அவங்களுக்கு சர்டன் பொலிட்டிக்கல் வியூஸ் இருக்குது. தமிழ் மக்களோட பொலிட்டிக்கல் வியூஸும் இந்தியன் இங்கே நார்த்லேருந்து இங்கே வர இமிகிரண்ட்ஸுக்கும் பொலிட்டிக்கல் வியூஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு சீரியஸான பொலிட்டிக்கல் சேஞ்ச்லாம் கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ மேபி அதெல்லாம் கொஞ்சம் பயப்படுத்துதோ லோக்கல்ஸ்? இன்றைக்கி நடக்குமானா நடக்காது, பட் இன்னிலேருந்து 20 வருஷத்தில் நிச்சயமாக நடக்க போகுது. தமிழ்நாடோட ஒரு யூனிக் சுச்சுவேஷன் என்னென்னா நார்த்தில் வந்து சீப் லேபர் வந்து சர்ப்ளஸில் இருக்காங்க, இங்கே டோர்ஸ் ஓப்பனாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறையா உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக. ஸோ அது வந்து நம்ம லேபர் மார்க்கெட்டை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணுமா? சீப் லேபர் உள்ள சர்ப்ளஸ் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்ணாபின்னான் தமிழியலை பற்றி சிவசேனா பேசி தான் அவங்களோட பாம்பேயில் அவங்க ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு இங்கேயும் பாலிட்டிக்ஸ் வரும். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் பாப்புலேஷன் பற்றி, தமிழ்நாடோட மக்கள் தொகையை பற்றி ஒரு முக்கியமான ஒரு பேட்டி வந்து நியூஸ் ஃபோக்கஸ் கொடுத்தீங்க. பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து இருந்தது. நிறைய பேர் ரொம்ப ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்ட். ரைட். ஆமாம், நான் இன்ஃபேக்ட் உங்கள்கிட்ட அது போகாதுன்னு சொன்னேன். ஆமாம், ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவும் கூட. அதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, பாப்புலேஷன் கம்மியாகிக்கிட்டே வருது தமிழ்நாட்டில் அப்படின்னா அது வந்து இமிக்ரேஷனுக்கு வழிவகுக்கும். நிறைய பேர் வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே வர்றதுக்கான விஷயத்துக்கு டோர்ஸ் ஓப்பன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ தான் இந்த இன்டர்வியூ வந்து இமிக்ரேஷனை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசலாம். ஸோ சொல்லுங்கள் சார், இப்போ இமிக்ரேஷன் வந்து அதிகமாகுன்ற ஒரு சூழல் இருக்குது, அது எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில்? இது வந்து வித் வாட் எவர் இஸ் பிளேயிங் அவுட் இன் அமெரிக்கா, இங்கேருந்து நம்ம எப்படியாவது அமெரிக்காவுக்கு போய் தொத்தி தொங்கி ஒரு H1B வீசா வாங்கி எப்படியாவது போய் அங்கே செட்டில் ஆகிடணும்னு பார்க்குறோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஜப்பானில் தொங்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து ஜெர்மனியில் இருக்காங்க. தெர் இஸ் நோ கண்ட்ரி இன் த வேர்ல்டு வேர் தெர் இஸ் நாட் அன் இண்டியன் ஆர் தமிழ் மைக்ரண்ட். அதே மாதிரி when you do, there are lot of jobs which Tamilians don't want to do. Nobody wants to be a carpenter, nobody wants to be a plumber, nobody wants to be a server. So people have started to fill those jobs. அதே மாதிரி தான் அமெரிக்காலேயும் நம்மளுக்கு வேண்டாத ஜாப்ஸ் தான் நம்மளுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணாங்க. இட் வாஸ் சீப்பர் டு கெட் அன் இண்டியன் டாக்டர் இன் 60s and 70s, cheaper to get Indian engineers. So we started filling up. What will happen at one stage, it happened and it's happening in Gulf. Omanization granga, Saudiization granga. The population, local Omani population doesn't want outsiders. அதே மாதிரி சவுதியில் இருக்கிற ஊரில் வந்து they don't want outsiders working there. அமெரிக்காவில் why people are not capping H1B and green card. They don't want outsiders to come. In fact, some of my American friends இங்கேருந்து போய் கோபாலபுரத்துலேருந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன்ஸ் அங்கே வரக்கூடாதுன்னு. பிகாஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் போனதை மறந்துட்டான், அடுத்த ஜெனரேஷன் உள்ளே வந்து he will compete with his children. ஸோ இங்கேயும் என்ன சூழல் வரும்னா, those immigrants நம்மளுக்கு பிடிக்காது. There will be a hate campaign against them. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஹேட் கேம்பெயின் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான். ஒரு ஹியூமன் பீங்கை வந்து இன்னொரு ஹியூமன் பீங்கை ஹேட் பண்ணுறது டெஃபினட்டாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஆனால் இன்னொரு சைட்லேருந்து பார்க்கும்போது என்னென்னா, இமிகிரண்ட்ஸ் நிறையா வரும்போது என்னென்னா அவங்களுக்கு சர்டன் பொலிட்டிக்கல் வியூஸ் இருக்குது. தமிழ் மக்களோட பொலிட்டிக்கல் வியூஸும் இந்தியன் இங்கே நார்த்லேருந்து இங்கே வர இமிகிரண்ட்ஸுக்கும் பொலிட்டிக்கல் வியூஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு சீரியஸான பொலிட்டிக்கல் சேஞ்ச்லாம் கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்லையா? ஸோ மேபி அதெல்லாம் கொஞ்சம் பயப்படுத்துதோ லோக்கல்ஸ்? எனக்கு தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இன்றைக்கி நடக்குமானா நடக்காது, பட் இன்னிலேருந்து 20 வருஷத்தில் நிச்சயமாக நடக்க போகுது. நான் இருக்க போகிறேன் நினைக்கிறீங்க. அதுக்கு வந்து நான் தான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி, யூ ஹாவ் டு இன்சென்டிவைஸ் பீப்புள் டு produce more children, which we are not doing. இது ஒரு ப்ராப்ளம்னு. எவ்ரி டே we are worried about whether Sasikala will get so many seats or காங்கிரஸுக்கு 10 சீட் 25 30 அது மாதிரி டாபிக்ஸ் தான் பேசுகிறீங்களே தவிர
we are not seriously discussing the declining Tamil population and why Tamils don't want to do certain works. Why does nobody want to be a plumber? Why does nobody want to be an electrician? இப்போ இருக்கிற பசங்க எனக்கு நிறைய பேர் தெரியும், வீட்லேயே உட்காந்துட்டுருப்பான், ஆனால் இந்த மாதிரி வேலைக்கெலாம் போக மாட்டான், அப்பா தொழில் எடுத்து அவன் செய்ய மாட்டான். இது ஏங்கிறது எனக்கு புரியல. அதே சமயத்தில் சினிமாங்கிறது ஒரு நான் ரிவார்டிங் திங். இது நிக்கலஸ் தாலேப் சொல்லுவார், மீடியோக்ரிஸ்தான் எக்ஸ்ட்ரீமிஸ்தான். ஒரு கமல்ஹாசனுக்கோ ஒரு கமல்ஹாசன் இல்லை, ரஜினிகாந்த், ஒரு ரஜினிகாந்துக்கு 50 கோடி 60 கோடி சம்பளம். எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த், அஜித், விஜய்க்கு மட்டும் கோடிக்கணக்கில் சம்பளம். அப்புறம் ஒரு பி கிரேட் சி கிரேட் ஹீரோஸ் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஹூ ஒர்க் இன் சினிமா ஆர் ஹைலி இம்ப்ரூவிஸ்ட். தட் இஸ், அவங்களுக்கு ஒழுங்காக டெய்லி பேட்டாக கூட கொடுக்கறதில்ல. பட் அவங்க ஒரு ட்ரீமை நோக்கி ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஃபால்ஸ் வேர்ல்டை நோக்கி போகிறாங்க. பட் இதே இது ஒரு டெவலப்ட் சொசைட்டியில் இருந்ததுன்னு வைங்க. இப்போ அமெரிக்காவில் நேற்று நான் என்னோடய இங்கிலீஷ் யூடியூப் சேனலில் ஒரு கம்பெனியை பற்றி போட்டிருந்தேன். இட் டிட் டூ வெல், நம்ம டிஸ்கஸ் பண்ணது. என் டீமும் சரியாக அதை இதை போடலை, தம்ப்நெயில் போடலை. அமெரிக்கன் மூவி கிளாசிக்ஸ் நெட்வொர்க்ஸ்னு ஒரு கம்பெனி பற்றி. அந்த கம்பெனி என்ன பண்ணுறதுன்னா, 1950s முன்னாடி இந்த மூவிஸை மட்டும் எடுத்து டேப்பில் போட்டு சினிமாவில் போடுறாங்க. அண்ட் இட்ஸ் லிஸ்டட் கம்பெனி. $64 ஷேர். ஷேரோட விலை $64. ஸோ இட் இஸ் பாசிபிள். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியை கூட யூ கேன் ரைஸ் மனி இன் தி மார்க்கெட். யூ நீட் நாட் பாரோ அட் 36% அண்ட் எவ்ரிபடி கெட்ஸ் பெய்டு. வை தட் இஸ் இம்பார்ட்டண்ட் இஸ், ஃபிலிம் ஃபவுண்டேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் மார்டின் சார்சியோட தலைமையில் நடக்கிறதுக்கு இவங்க $2 million ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க டு ரிஸ்டோர் ஓல்ட் மூவிஸ். இப்போ இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனிங் மார்க்கெட் நம்மள்கிட்ட இல்லை. ஸோ யுவர் எபிலிட்டி டு அன்லஸ் அந்த ரிஸ்க் கேபிட்டல் இல்லைன்னு வைங்க. ரிஸ்க் கேபிட்டல் இஸ் ஸ்டார்ட் அப் மாதிரி கேபிட்டல் வேர் பீப்புள் ஆர் வில்லிங் டு பர்ன் millions of dollars or rupees, crores of rupees. You are not going to create jobs. ஸோ அந்த ரிஸ்க் டேக்கிங் எலிமெண்ட்டும் தமிழ் சொசைட்டியில் இல்லை. நம்ம யூஎஸ் பற்றி சொன்னோம், அங்கே இருக்கிற மைக்ரேஷன் பற்றி பேசணும். பட் யூஎஸோட சிச்சுவேஷன் என்னன்னா, அது ஒரு தனி ஒரு கண்ட்ரி. ஸோ நம்ம யார் வேணாலும் பிடிச்ச மாதிரி உள்ளே போக முடியாது. நமக்கு பேப்பர்ஸ்லாம் இருந்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும் இல்லையா? தமிழ்நாடோட ஒரு யூனிக் சிச்சுவேஷன் என்னென்னா, நார்த்தில் சீப் லேபர் சர்ப்ளஸில் இருக்காங்க, இங்கே டோர்ஸ் ஓப்பனாக இருக்குது. ஸோ இங்கே நிறையா உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக. ஸோ அது நம்ம லேபர் மார்க்கெட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணுமா? சீப் லேபர் உள்ள சர்ப்ளஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்பு பாருங்க. நீங்கள் ரொம்ப எக்கானமிஸ்டாக தான் கேட்குறாங்க. இட்ஸ் a very unfair question. ஓகே. பட் அப்போ இங்கேருந்து தமிழ்நாடு போய் பாம்பே டாமினேட் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க? நமக்கு பாப்புலேஷனே இல்லையே, இங்கேயே இல்லையே டொமஸ்டிக். அது இப்போ தானே. ஓகே. ஒரு 50, 30, 40 இயர்ஸுக்கு மாட்டுங்கா, செம்பூர், போரவல்லி, இன் செவரல் ஏரியாஸ் தேர் ஆர் தமிழ் கிளஸ்டர்ஸ். இந்த கேள்வியை நான் ஏன் கேட்குறேன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் டெஃபினட்டாக நிறைய பேருக்கு இருக்குது. அதை நீங்கள் கிளியர் பண்ணால் மேபி பெட்டராக இருக்கும். ஸோ என்டையர் பாம்பே ரன்ஸ் ஆன் தமிழ் எக்கானமி. ஓகே. பங்களாதேஷ் garment industry runs on Tamils. Delhi, there are certain big blocks of areas which are dominated by Tamils. What are two set of Tamils? People who work for daily labor. வீட்டில் போய் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க, பேங்க் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் இருக்காங்க, அங்கேயே செட்டில் ஆகி அடுத்த ஜெனரேஷனும் இருக்காங்க. மைக்ரேஷன் ஒர்க்ஸ் போத் வேஸ். டாட்டாஸ் கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, the entire top brass of Tatas is dominated by Tamilians. Can you say that they should not go and work in Tatas? No. So a country has to have a labor supply gap. There are, why people are coming from immigrants is because your labor force is not willing to do those jobs. You don't want to be a server at that price. People are willing to come from abroad for better price. Come from abroad, not Jharkhand, and they are willing to better price. Like Bangladesh line, or artificial line is dividing India and Bangladesh. Right.
Now people from Bangladesh want to come here and work. What is the problem? ரைட். எதுக்காக நான் இந்த கேள்வி கேட்டேன்னா, ரீசெண்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் படித்தேன். குட் எக்கனாமிக்ஸ் ஃபார் ஹாட் டைம்ஸ்னு ஒரு அபிஜித் பானர்ஜியோட ஒரு புக். அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் ஸ்டடி போட்டிருக்காரு. கியூபாலேருந்து இமிகிரண்ட்ஸ் வந்து யூஎஸ்க்கு போகலான்னு கேஸ்ட்ரோ ஒரு பாயிண்டில் ஓப்பன் பண்ணுறாரு. சம்வேர் இந்த 80s நினைக்கிறேன். ஸோ நிறைய கியூபன் இமிகிரண்ட்ஸ் வந்து மியாமிக்கு போய் இறங்குறாங்க. மியாமி பாப்புலேஷனை 77% இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ டெக்னிக்கலாக என்னென்னா லேபர் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து வேஜ் வந்து கம்மியாகும் அப்படின்றது தான் நம்மளோட கணிப்பு. ஆனால் அது நடக்கலை அப்படின்றது. ஏன்னா எக்கானமியில் நிறைய வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து ப்ளே ஆகுதுன்ற மாதிரி. ஸோ அது எப்படி அது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ நிறைய லேபர் உள்ளே வந்தாலும் எப்படி சேலரி கம்மியாகாமல் இருக்குது? சேலரி எப்படி கம்மியாகும்? பிகாஸ் லேபர் எப்படி வராங்க? அவங்க ஊரில் பங்களாதேஷில் வந்து இப்போ இங்கேருந்து வந்து பெங்கால்லேருந்து வராங்க, ஜார்க்கண்ட்லேருந்து இங்கே வராங்க. பிகாஸ் தே ஆர் வில்லிங் டு கம் அட் அ நாட். இங்கே ஒரு சர்வர் 15,000 ரூபாய்க்கு வேலை பண்ணிகிட்டு இருந்தார், நான் 10,000 ரூபாய்க்கு அவன் வரல. இந்த 15,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டேங்க, உங்களுக்கு ஆள் இல்லாதனால இந்த 15,000 ரூபாய்க்கு கூட்டிகிட்டு வரான். நீங்கள் எந்த எம்எஸ்எம்இட்ட போனீங்கனாலும் இட் இஸ் நாட் பிகாஸ் தட் நார்த் இண்டியன் ஒர்க்கர் இஸ் சீப்பர், he is bringing him. At existing price, he is willing to do that job. அதனால தான் அதனால தான் இந்த இது they are not cheaper. மை கார்பெண்டர் கான்ட்ராக்ட் எடுக்கிறவன் இன்றைக்கி தமிழன் தான். he is not cheaper. அந்த வேலையில் வாட் எவர் இஸ் தட் மார்க்கெட் ரேட், அதில் தமிழன் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ இப்போ இது சூழலாக இருக்கும்போது எதுக்கு நம்ம அந்த பாப்புலேஷன் க்ரைசிஸை வந்து நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நமக்கு ஒரு பாப்புலேஷன் டிஃபிசிட் இருக்குது, அதை வந்து நார்த் இந்தியன் பாப்புலேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏ நடக்கிற மாதிரி அதே ப்ராசஸிங்காக நடக்குது. I'll tell you why. ஓகே. this will lead to violence. இது இப்போ ட்ரம்ப் வந்த மாதிரி இங்கே ஒரு ட்ரம்ப் வருவான். இங்கே சயின்ஸ் எல்லாம் இருக்குது ஆல்ரெடி. தமிழ்நாட்டில் தேர் ஆர் ஆல்ரெடி ஃப்ரிஞ்ச் பார்ட்டிஸ் டூயிங் திஸ் who are selling identity politics. That identity politics will lead to, அந்த identity politics வந்து வயலன்ஸு இன்டியூஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் அ ப்ளே புக். ஸோ இதே மாதிரி சிவசேனா ரியாக்டட் அகேன்ஸ்ட் தமிழ் லுங்கி போட்டுட்ருக்கிறவங்கள பற்றிலாம் கண்ணாபின்னான் தமிழியலை பற்றி சிவசேனா பேசி தான் அவங்களோட பாம்பேயில் அவங்க ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி நார்த் இண்டியன்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு இங்கேயும் பாலிட்டிக்ஸ் வரும். அதுதான் எனக்கு தவறுன்னு படுது. ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க, அதாவது என்னென்னா இப்போ அங்கே நார்த்லேருந்து வர சாதாரண தொழிலாளர்கள் மேலே கோவப்படுறது வந்து தப்பு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்லேருந்து வராங்க, இங்கே வந்து பிழைப்புக்காக வராங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு ஹேட்ஃபுல்லான ஒரு பார்வையில் பார்க்குறது தப்பு. ஓகே, அது புரியுது. இன்னொரு சைடில் வந்து பெரிய மூலதனம் கேபிட்டல் வந்து நார்த்லேருந்து இங்கே வருது இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? அம்பானிஸாக இருக்கலாம், அதானிஸாக இருக்கலாம். அது எங்கே வந்திருக்கு? ரிலையன்ஸ் ஸ்டோர்ஸ்லாம் எங்கே வந்திருக்கு? இன்னும் வரலையேன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். தெருக்கு இருக்கு இல்லையா? ரிலையன்ஸ் ஸ்டோர் இஸ் நாட் அ மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து ரிலையன்ஸ் இங்கே ஒரு பெட்ரோகெமிக்கல் ஃபேக்ட்ரி பெருசாக போட்டாங்களோ, இல்லை டாடா ஸ்டீல் மாதிரி இங்கே ஒரு பெரிய ஸ்டீல் பிளான்ட் போட்டாங்களோ, இல்லை வந்து டாடா செட்டப் அ கார் ஃபேக்ட்ரி ஹியர். See, why are Tata is not present in Tamil Nadu other than TCS, which is a light investment, which is only real estate and HR. And Telco does not have a big Tata engineering locomotive, Tata Motors. ஏன் நினைக்கிறீங்க? அது நீங்கள் தான் பதில் சொல்லணும். டாடா மோட்டர்ஸ்க்கு ஏன் ப்ரெசன்ஸ் இல்லை, டாடா ஸ்டீலுக்கு ஏன் ப்ரெசன்ஸ் இல்லை, டாடா கெமிக்கல்ஸ்க்கு ஏன் ப்ரெசன்ஸ் இல்லை. வேற டைட்டன் வித் எம்ஜிஆர்ஸ் டைம் வென் ஜேஆர்டி டாட்டா வந்து கிளியராக கேட்டார். JRD Tata வந்து he wanted somebody to invest. MGR had the foresight to invest along with them. And still now TITCO has a substantial stake in Titan watches. ஹோசூரில் போட்டாங்க. ஏன் அது மாதிரி we have not been able to develop attract major industry. Ford இப்போ வந்து is in bad shape. Except Hyundai, which can you நீங்கள் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. Nokia turned bad. அண்ட் ஃபாக்ஸ்காம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர் தான். வை நோ பிக் பிராண்ட் இஸ் கம்மிங் டு தமிழ்நாடு? ஸோ அந்த ஏரியாவில் பயப்பட வேணான்றீங்க? நார்த் இந்தியன் பிக் கம்பெனிஸ்லாம் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்களா? வரல. பிகாஸ் பட் ஐ எம் வெரி வரிட் இன் த சென்ஸ் தட் தமிழ்நாடோட பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரி தான். அதுக்கு ஆக்சஸ் டு கேபிட்டல் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம். தமிழ்நாடு வந்து இஸ் அ கிரெடிட் ஹங்க்ரி. பேங்க்லேயே நிறைய கடன் வாங்கி தான் நம்ம ஆண்டர்ப்ரனர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து தே ஹவ் நாட் எட் பீன் ஏபிள் டு ஆக்சஸ் ஈக்விட்டினா வட்டி இல்லாத பணம், வட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஆண்டர்ப்ரனர்ஸால் ரைஸ் பண்ண முடியல.
they are always dependent on bank borrowings. So சம்பாதிச்சு பேங்க் வட்டி கட்டுறோமே தவிர they have not been able to create wealth. திருப்பூர் வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். பட் திருப்பூர்லேருந்து ஒரு பெரிய மேஜர் பிராண்டு சொல்லுங்களேன், ஏன் வரல? ஸோ ஐ எம் வெரி worried. தட் இஸ் தமிழ் ஆண்டர்ப்ரனர்ஸ் எப்படி ரிஸ்க் கேபிட்டலை எடுத்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுன்னு. ஒரு ஜுவல்லர் பண்ணியிருக்கார், தங்கமயில்னு ஒரு கம்பெனி, ஹூ ஹஸ் கான் அண்ட் ரேஸ் மணி, ஒரு ஐபிஓ போட்டு பணம் ரேஸ் பண்ணி வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கம்பெனி நடந்துகிட்ருக்கு. அது மாதிரி வை வி ஆர் நாட் ஏபிள் டு டெவலப் அண்ட் ஹாவ் companies like that who can access, because when you get capital இருந்தால் தான் உங்களால் growth வர முடியும். So why there are no popular Tamil brands which have gone all India? இப்போ மெக்டானல்ட் வளம் ஃபுல்லாக போய் கார்பரேட்டைஸ் ஆகிடுச்சு. சரவணபவனால் அட் ஒன் டைம் நிஜமாகவே நான் நினச்சேன் சரவணபவன் ஹேஸ் காட் த ஃபார்முலா, இட் வில் கோ வேர்ல்டு வைடு. பட் ப்ரமோட்டர்ஸோட ப்ராப்ளம்னால இட் நெவர் வெண்ட். ஸோ ஏன் ஒரு சவுத் இண்டியன் ஈட்டரி ஹேஸ் நாட் பிகம் அ குளோபல் பிராண்ட்? என்ன காரணம்? தோசா இட்லி ஹஸ் பிகம் அ குளோபல் பிராண்ட், பட் வை நாட் a local eatery brand? Because access to capital இல்லைங்கிறது என்னோட கருத்து. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் ஒரு நல்ல ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.